சாய் வித்யாலயா பள்ளியின் 23வது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. அதன் பொருட்டு 2024-25 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பது கானஸ்ரீ கிரேட் 11 பயோமேக்ஸ் மற்றும் ஈவ்லி மேக்ஸி கிரேட் 11 சிஎஸ் மேக்ஸ். எமது சாய் வித்யாலயா பள்ளியின் முக்கிய நோக்கம் மனிதநேய கல்வி, தட் இஸ் வேல்யூ எஜுகேஷன். இந்த கல்வி ஆண்டில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட குறிக்கோள் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ். என் பள்ளியில் இவ்வாண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் நம் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வானதி ஆர் 480 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், அட்சயா எஸ் 461 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மித்ரா பி 454 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடமும் பிடித்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனசேகரன் ஏ 455 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், ரிஷிகுமார் ஆர் 441 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும் பிடித்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தனர். இதில் தனசேகரன் பயாலஜி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் அவர்கள் ரொக்க பரிசு, சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். ஜூன் மாத நிகழ்வுகள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நமது பள்ளியில் யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யோகா ஆசிரியர்கள் திரு எஸ் சண்முகராஜ் மற்றும் திருமதி மஞ்சுளா ஆகியோரின் பொறுப்பில் மாணவர்கள் யோகாசனம் செய்து காட்டினர். யூனிவர்சிட்டி செர்மனி, அதாவது மாணவர் மன்ற பொறுப்பேற்பு விழா ஜூன் 27ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் நம் பள்ளி மாணவர்கள் 4 வகை மன்ற குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மன்றத்திற்கும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நம் பள்ளியின் ஸ்டூடெண்ட் சேர்மனாக 11ஆம் வகுப்பு மாணவி செல்வி ஜெயஸ்ரீ டி என்பவரும், ஸ்டூடெண்ட் வைஸ் சேர்மனாக 11ஆம் வகுப்பு மாணவி செல்வி ஷஹானா பஷீர் என்பவரும், செக்ரட்டரியாக மதுமிதா ஜே என்பவரும் மற்றும் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக சஞ்சனா செந்தில்குமார் என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றனர். இவ்விழாவில் 100% பள்ளிக்கு வருகை தந்த ஆசிரியர்களுக்கு கேஷ் அவார்ட் மற்றும் 100% பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்பட்டது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை முழு ஆண்டு தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி கட்டணத்தில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. அனைத்து பாடங்களிலும் அனைத்து தேர்வுகளிலும் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் மற்றும் சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாமில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதுபோல பல மாணவர்களும் ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டு பரிசு பெற்றனர். ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத நிகழ்வுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. ஜூலை 15ஆம் தேதி அன்று தமிழ் மன்றத்தின் சார்பாக காமராசரின் பிறந்தநாள் விழா நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. படிக்காத மேதை என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர் திரு விஸ்வேஷ் அவர்களும், நமது பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திரு பிரபு ஐயா அவர்களும் காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். நமது கேஜி குழந்தைகள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை பல்வேறு விதங்களில் பல தினங்களை கொண்டாடி வருகின்றனர். ஜூலை 24ஆம் தேதி அன்று மாணவர்கள் விலங்குகளைப் போல் உடை அணிந்து ஆடியும் பாடியும் ஜங்கிள் டே கொண்டாடினர். ஆகஸ்ட் 15, 2024 நம் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா மற்றும் நம் பள்ளியின் விளையாட்டு தின விழாவானது மிகச் சிறப்பாக கராத்தே, நடனம், சிலம்பம் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்புடன் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜே டொமினிக் அமல்ராஜ் அவர்களால் கொடியேற்றப்பட்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் அன்று நமது பள்ளியின் மேத் லேப் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடைபெற்றது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி நமது கேஜி குழந்தைகள் பர்பிள் டே கொண்டாடினர். செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று ஆசிரியர்களை போற்றும் வகையில் மிகச் சிறப்பாக கவிதை மூலமாகவும் சொற்பொழிவு மூலமாகவும் மாணவர்கள் ஆசிரியர் தின விழாவை கொண்டாடினர். இவ்வாண்டு நமது பள்ளி ஆசிரியர்கள் திருமதி தீபா அவர்களும் திருமதி மகாலட்சுமி அவர்களும் பெஸ்ட் டீச்சர்ஸ்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மற்றும் திரு செல்வம் அவர்களும் செல்வி ஸ்னேகா அவர்களும் அப்கமிங் பெஸ்ட் டீச்சர்ஸ்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பன்னாட்டு லைன்ஸ் கிளப் நடத்திய ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் நம் பள்ளி கணித ஆசிரியர் திருமதி ஹேமலதா அவர்களுக்கு ஞானதிலகம் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று நமது கேஜி குழந்தைகள் பல வண்ண பலூன்
பலூன் டே கொண்டாடிய நிகழ்வுகள் இதோ. அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத நிகழ்வுகள் இதோ. இவ்வாண்டு நம் பள்ளியில் நவராத்திரி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது பள்ளி குழந்தைகளும் பெற்றோர்களும் தங்களது முழு ஒத்துழைப்போடு குன்னூர் வனப்பகுதியை மேலும் செம்மைப்படுத்த நன்கொடை வழங்கினர். அதைத் தொடர்ந்து அங்கு மரங்கள் நடும் பணி டாக்டர் ஜே. டாமினிக் அமர்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லால்குடி தீயணைப்பு துறையைச் சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நவம்பர் 14ஆம் தேதியன்று ஒவ்வொரு குழந்தையும் தனது தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் இவ்வாண்டு குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மகாகவி பாரதியார் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நமது கேஜி மாணவர்கள் டிசம்பர் 11ஆம் தேதியன்று மகாகவி போல் வேடமிட்டும் அவரது கவிதைகளை கூறியும் அனைவரையும் பேசி செய்தனர். டிசம்பர் மாதத்தில் நமது கேஜி குழந்தைகள் டாய் வெஹிக்கிள் டே கொண்டாடினர். குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த வாகன பொம்மைகளை பள்ளிக்கு கொண்டு வந்தும் வாகனங்கள் போல் வேடமணிந்தும் கொண்டாடிய நிகழ்வுகள் இதோ. லால்குடி கல்வி மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சாய் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் நமது பள்ளியில் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு பள்ளியிலும் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் விழாவானது மிக சிறப்பான முறையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது. ஜனவரி மாத நிகழ்வுகள். பொதுத் தேர்வை எதிர்நோக்க உள்ள 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு வெற்றி உன் கையில் என்ற மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நமது பள்ளி தாளாளரும் முதல்வரும் ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திருமதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதலையும் ஊக்கங்களையும் வழங்கினார். இதில் பல பள்ளிகளை சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று பயன்பெற்றனர். உங்கள் விழா கொண்டாட்டத்தை பற்றி அறிய நமது தொகுப்பாளரான ஷஹானா அன்பில் சென்றிருக்கிறார். அங்குள்ள நிகழ்வுகளை காணொலி மூலமாக காண்போம். வணக்கம் ஷஹானா. வணக்கம் கானஸ்ரீ, இணைப்பில் இருக்கிறேன். பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக நம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் லால்குடி அருகே உள்ள அன்பில் கிராமத்திற்கு வருகை தந்துள்ளனர். நம் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர். அதே போலவே மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசும் பெற்று வருகின்றனர். மாணவர்கள் மிக உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றனர். கானஸ்ரீ, குடியரசு தின விழா மற்றும் பரிசு வழங்கும் விழா மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினர் லைன் சி ரோமியோ, ட்ரெஷரர் லைன்ஸ் கிளப் ஆஃப் லால்குடி அவர்களால் கொடியேற்றப்பட்டு இவ்வாண்டு நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் 3ஆம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடும் பொருட்டு தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமத் விமுக்தானந்த மகாராஜ் குருஜி அவர்கள் மாணவர்களுக்கு விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறினர். அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஆண்டுதோறும் நம் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிரியர் சிறப்பு வழிகாட்டியாக இருந்து அவர்களின் கல்வி வளர்ச்சியில் பேருதவி புரிந்து வருகின்றனர். நீட், ஜேஇ, ஐஐடி மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு உதவும் வகையில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதாந்திர போட்டிகள் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்று வருகிறது. நமது மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெறவும், வாசித்தல், கேட்டல், எழுதுதல் மற்றும் பேசுதல் திறன் மேம்படவும் உறுதுணையாக நமது பள்ளியில் லாங்குவேஜ் லேப் இயங்கி வருகிறது. நமது மாணவர்கள் கணித பாடத்தை மிகவும் ஈடுபாடுடன் கற்பதற்கும் கணித கோட்பாடுகளின் ஆழங்களை புரிந்து கொள்ளவும் ஏதுவாக மேத்ஸ் லேப் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்களின் சிறப்பு பயிற்சியுடன் ஒலிம்பியாட் தேர்வுக்கு தங்களை தயார் செய்து தேர்வு எழுதி அதில் பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர். கேஜி குழந்தைகள் செயல்பாட்டு வழிகற்றல் மற்றும் ஃபனடிக்ஸ் முறையில் கற்றல் ஆகிய வழிகளில் தங்களது கற்றல் திறனை மேம்படுத்தி வருகின்றனர். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் பொருட்டு எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களின் திருத்தப்பட்ட விடைத்தாள்கள் நமது பள்ளி முதல்வரால் கண்காணிக்கப்பட்ட பிறகே மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மாணவர்களின் வகுப்பிற்கும் அவர்களது பாடத்திற்கும் ஏற்ப பல்வேறு பகுதிகளுக்கு களப்பயணம்
சென்று நேரடி கற்றல் அனுபவத்தை பெறுகின்றனர். குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் பள்ளி முதல்வர் ஆசிரியர் கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்று அவர்களுக்கான ஆலோசனைகள் உடனுக்குடன் வழங்கப்படுவதுடன் கோரிக்கைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் யோகா, கராத்தே, சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் போன்ற துறைகளிலும் அந்தந்த ஆசிரியர்களின் பயிற்சியோடும் ஒத்துழைப்போடும் நமது மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் போட்டிகளிலும் மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று வருகின்றனர். 10வது ஏரோஸ்கேட் அவார்டு போட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்களில் நடைபெற்றது. இதில் நமது ஸ்கேட்டிங் மாணவர்கள் பங்கேற்று தங்க கோப்பை வென்றனர். 6வது கராத்தே சாம்பியன்ஸ் 2025 ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நமது மாணவர்கள் பங்கேற்று வெற்றி கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பெற்றனர். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் நமது பள்ளியின் உடற்கல்வித்துறை ஆசிரியர்களின் பயிற்சி மற்றும் ஊக்குவித்தல் மூலம் நமது மாணவ மாணவிகள் பங்கு பெறும் அனைத்து மாவட்ட, மாநில அளவிலான போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடி வருகின்றனர். இந்த ஆண்டின் முத்தாய்ப்பாக ராக் சிட்டி சமோதியா நடத்திய அண்டர் 15 வாலிபாலில் போட்டியில் நமது மாணவிகள் பங்கு பெற்று 2ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றனர். அவர்களுடைய அனுபவத்தை பற்றி கேட்போம். Hi, I am Sridhi from grade 9. We have participated in the volleyball tournament held in Southampton groups of institutions and we have won the second prize. My heartfelt thanks to our mentors, Mrs. Divya ma'am, Mr. Annavalak sir and Mrs. Hepsiba ma'am. Be proud to be a Hi, this is S. Devadasan studying Sai Vidyalaya of grade 9. I have badged Dr. Sagadaya winner and Kongu Sagadaya winner and I have topped 5 in cluster in volleyball tournaments. I feel proud to be a part of Sai Vidyalaya. Thank you. Hi, I am Taran of class 8 studying Sai Vidyalaya. I have rocked first prize Rock City Sagadaya and Kongu Sagadaya second prize winners in under 12 category. I extend my special thanks to my PT teachers and proud to be a part of Sai Vidyalaya. Achievements in moral class மாணவர்கள் ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள மாரல் கிளாஸ் நமது பள்ளியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வகுப்பில் நடைபெற்ற பகவத்கீதா சாண்டிங் காம்படிஷனில் நமது மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்றனர். நமது 9ஆம் வகுப்பு மாணவி செல்வி தானியஸ்ரீ There is only one religion, the religion of love என்ற தலைப்பில் நடைபெற்ற ஆங்கில கட்டுரை போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் முதலிடம் பெற்று ஆந்திர மாநிலம் சென்று தங்க பதக்கம் வென்றார். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் நமது 3ஆம் வகுப்பு மாணவி செல்வி ரஞ்சனி கார்த்திக் பங்கேற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று வெற்றி பெற்றார். தங்கப்பதக்கம் வென்ற தானியஸ்ரீ அவர்களின் அனுபவத்தை பற்றி கேட்போம். Hi, I am Danyashri V, a proud student of Sai Vidyalaya CBSE School, Lalgudi, pursuing grade 9. I feel overwhelmed with the joy and happiness as I share my incredible experience with you on bagging the first prize in state level essay writing competition in the topic There is only one religion, the religion of love, organized by Sri Satya Sai Seva organization at Puttaparthi district in the state of Andhra Pradesh. It was a dream come true moment for me. I would like to extend my heartfelt gratitude to our management and teachers who have always supported and encouraged me throughout my journey. Thank you. Your guidance and motivation have been a ladder to my success. Thank you, Sai Vidyalaya, for providing me with a nurturing environment that fosters creativity, excellence, and growth. I feel honored to be a part of this esteemed institution. Dear Smart Science, have perseverance and passion to reach greater heights. Thank you. சற்று முன் கிடைத்த செய்தி. நமது பள்ளி மாணவிகள் கடந்த திங்கட்கிழமை கமலா நிகேதன் பள்ளியில் நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்றனர். அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட 400 செயல் திட்டங்களில் நமது மாணவிகளின் 2 செயல் திட்டங்கள் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பங்கு பெற்ற மாணவர்களின் வழிகாட்டி ஆசிரியை திருமதி மரிய திவ்யா அவர்களுக்கு ரொக்க பரிசு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற கல்வி ஆண்டில் AI இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அதாவது ரொபாட்டிக் கிளாஸ் 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவர்களுக்கும் கலை திட்டத்தோடு புகுத்த திட்டமிட்டுள்ளோம். GPS வசதி அதாவது பள்ளி வாகனம் செல்லும் தடங்களை எளிதில் கண்டறியும் வசதியை நமது பள்ளி வாகனங்களில் புதுப்பிக்க உள்ளோம். நமது பள்ளியில் எளிமையான முறையில் பள்ளி கட்டணம் செலுத்த ஏதுவாக EMI ஸ்கீம், OTP என பல திட்டங்கள் உள்ளன.
பெற்றோர்கள் அதனை கேட்டறிந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் ஆண்டறிக்கை நிறைவு பெறுகிறது. நம் பள்ளி நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரும். நன்றி, வணக்கம்.